என்ன வெயில் என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது ஒரு மழை நீ பெஞ்சாவில வாழ முடியும். மக்களே, வெயில் தாங்க முடியாம போய் டக்குன்னு ஒரு மஸ்க்மெலான் ஜூஸ் சொல்லி குடிச்சேன். பட் நாட் ஒர்த். அது பதிலாக ஒரு இளநியோ இல்லாட்டி ஒரு கரும்சார் ஜூஸ் கூட குடிச்சிருக்கலாம்னு குடிச்சதுக்கப்புறம் ஃபீல் ஆச்சு. அண்ட் என்டர் பண்ணோன்னே இந்த பர்டிகுலரான சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பேட்டர்ன் வந்து பீகாக்கு ஒயிட் ரெட் பிளாக் காம்பினேஷன்ல இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து சில்வர் கிரேஷ்ல இருந்தது. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஐ எம் அ ஒயிட் அண்ட் பிளாக் லவர். இதோட ப்ரைஸ் 605. நான் தனியாக போகும்போது எந்த சாரீஸும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ரெகுலராகவே ஐ டோன்ட் ஹேவ் தட் ஹேபிட் ஆஃப் பையிங் அ சாரி. சும்மா அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வந்துட்டேன். அண்ட் லேடிஸ் செக்ஷனில் நோ, நாட் இன்ட்ரெஸ்டட். கிட்ஸ் செக்ஷனில் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா ஒன்று எடுக்க மாட்டோம், நிறையா எடுப்போம் குட்டீஸ்க்குன்னு போயிட்டா. டாய்ஸ் நோ 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 நோ. இது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வரல, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த பாக்ஸ் வந்து பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இட் வாஸ் 171. இந்த உள்ள இருக்குது வந்து ஒரு 30 ருபீஸ் டிஃப்ரென்ஸ், 140 130 இருந்தது அதோட காஸ்ட்டு. பட் ஓகே, ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஏன்னா அது நல்லா ஸ்டிஃபாக இருந்தது. அண்ட் தென் இந்த காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்குள்ளே வந்து போயிட்டு இந்த குட்டீஸ் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் மிரர் ரொம்ப அழகாக இருந்தது. அது சேஃபாகவும் இருந்தது, லைக் கீழே விழுந்தா கூட உடையாது. ஐ லைக் இட். நான் ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ண போனது வேறு ஒரு விஷயமா, பட் இங்கே வேறு நடந்துட்டுருக்கு. அண்ட் நிறையா தேடினேன், என்னோட பொட்டு சைஸ் கிடச்சிட்டான்னு பார்த்தா கிடைக்கல. அண்ட் இந்த டைனோ ஹெட்பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளிப்ஸு, பேண்டு, இந்த கேர்லி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பாப்பாவுக்கு நான் ஹேர் வந்து பெருசாக நான் க்ரோ பண்ணாதனால எனக்கு அது ஐம் நாட் சீக்கிங் டு இட்ன்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் இஃப் சம் ஒன் வாண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த பர்டிகுலரான இந்த தோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திஸ் ஒன் ரொம்ப அழகாக இருக்குல்ல, 33 ருபீஸ் தான். அப்புறம் வெட் பைப்ஸ் ஏதோ ஆஃபரில் போட்டிருக்காங்க, 75 வந்து 109 ருபீஸ் அப்படின்னு. அண்ட் திஸ் கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நிஜமாவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பட் காஸ்ட் வந்து சரணா ஸ்டோர்ஸ்லேயே கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் சவுகார்பேட் போயிருக்கேன், பாரிஸோட சைட்லேயும் போயிருக்கேன். அங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கூட தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை மட்டும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு பில் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் வாக்ட் அவுட். அண்ட் அந்த ஸ்டேஷன் அவுட் சைடு வந்து ஃபுல்லாக பேக் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. ஐ ப்ரிஃபர் மல்டி கலர்ஸ். எனக்கு மல்டி கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவே. ஸோ இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பவுச் வந்து இட் லுக்ஸ் வெரி நைஸ். இட் இஸ் 67 ருபீஸ். அண்ட் அந்த பசங்களோட இந்த மாதிரி பாக்ஸஸ் நான் இது வரைக்கும் என் பசங்களுக்கு வாங்கி கொடுத்ததில்லை, ஏன்னா இதை வச்சு விளாடுவாங்க. அண்ட் திஸ் பர்டிகுலர் பர்பிள் ஒன் செம்ம க்யூட். அண்ட் இதுக்கப்புறம் அந்த ஒரு எல்லோ கலர் பேக்குமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நம்மளே திருப்பி ஸ்கூலுக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்னா அது இந்த மாதிரி திங்ஸ் பார்க்கும்போது. டாய் ஜோன் வந்து ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நான் எதுவுமே வாங்க மாட்டேன். அண்ட் இந்த பெட்டி கேர்ள்ஸ், தே வர் லுக்கிங் ஸோ ப்ரிட்டி. அதை சொல்லுவாங்களே, இவ்வளோ தூரம் போனோம்ல அதையும் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான். ஸ்டேஷ்னரிக்குள்ளே நான் போகாமல் எப்பயுமே வெளியே வரவே மாட்டேன். ஈவன் தோ ஐ எம் ஜஸ்ட் கலெக்டிங் த்ரூ ஆன்லைன் ஆர் நியர்பை ஷாப்ஸ். ஐ எம் வெரி லைக் ரொம்ப ஃபாண்டாக இருக்கேன் நான். எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஒரு கலரு, பென்சிலு, நோட்டு, ஆர்ட் ஓரியன்டான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் வாங்காமல் வரவே மாட்டேன். மெயினாக இது வந்து எப்போ தெரியுமா பாசிபிள், நான் தனியாக போகும்போது மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிள். அண்ட் இந்த க்ராக்ஸ் நல்லா இருந்தது. இட்ஸ் லைக் 400 அண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க, என்னோட சைஸ் தான். ஓகே, கலெக்ஷன் நல்லா இருந்தது. அண்ட் திஸ் இஸ் 276. தி லாஃபிங் புத்தா ஒரு பாசிட்டிவ் வைப். அப்படியே இந்த சைட் போனால் எங்கே போனாலும் நம்ம முருகர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரா இல்லாட்டி நம்ம முருகனை ஃபாலோ பண்ணுறோமான்றது அடிக்கடி லவ்விங்காக இருக்கும். அண்ட் ட்ரெடிஷ்னல் கிஃப்ட் பிளேட்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது, ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருந்தது. விச் த கலெக்ஷன் ஸ்டார்ட்ஸ் அட் 15 ருபீஸ். இந்த குங்குமச்சிமிழ் பிளேட்டுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதை பார்த்தோன்னே ஒரு விஷயம் பிடிக்குன்றது வந்து இந்த உண்டியல் கலர் கலராக வேரியஸ் டிசைனில் இருக்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். எந்த ஊருக்கு போனாலும் நான் இது வந்து கலெக்ட் பண்ணுற விஷயம் எனக்கு இருக்குது. இது எத்தனை பேத்துக்கு தெரியும், இந்த கையில் நான் வச்சுருக்க ப்ராடக்ட்டு எத்தனை பேத்துக்கு தெரியும், பார்த்தோன்னே எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க? ரியலி ஐ எம் ஜஸ்ட் சீயிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த டூத் பிக்கில் எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இது ஃப்ரூட் ஃபோர்க்காம். எப்படி இருக்குது பாருங்கள், ஷார்ப்பாக இருக்குது. இது குட்டீஸ்க்கு நாட் அட்வைசபிள், அவ்வளோதான்.
நோ கமெண்ட்ஸ். மெயினாக சொல்ல போனோம்னா யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் அதுவும் மார்னிங் டைமில் வந்து சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் போகிறது ஒரு பிளெஸ்ஸிங்க. ஏன்னா ஈவினிங்கோ இல்லை கிட்ஸோட போகிறதோ வந்து முட்டிக்கிட்டு போகணும், யாரையாவது போய் முட்டணும், இடிக்கணும், திரும்ப முடியாது, என்ன கலர் இருக்குது என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் பெஸ்ட் டைம்னு சொன்னீங்கன்னா தோஸ் ஹோம் மேக்கர்ஸ்க்கு சொல்கிறேன், மார்னிங் போங்க, ரிலாக்ஸ்டாக போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க. பில் பண்ணி வெளியே வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கரும்புச்சாறு குடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க, ஃபேனை போடுங்க, வேமா காற்றை வாங்குங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தென் வாங்கிட்டு வந்ததை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் தான் சொல்கிறேன்ல, என்னமோ வாங்க போயிட்டு என்னமோ வாங்கிட்டு வந்துட்டோன்ற கதை தான் ஓடுது. ஸோ எஸ், நான் போனது டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்கு தான். பட் எக்ஸ்ட்ராவா தட்டு, குட்டீஸ்க்கு பாட்டிலு, இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பிளான் பண்ணிட்டு போயிட்டு வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்த ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.